வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரால ஒரு முக்கியமான ஒரு அரசியல் திருப்பம், அந்த சிவாஜி சிலையினுடைய அந்த டேமேஜ் ஆனது அந்த விவகாரம். நாட்டினுடைய பிரதமர், உலக நாடுகளே உலகமே அஞ்சு நிலவக்கூடிய பிரதமர் சொல்லக்கூடிய பிரதமர் மோடி, பாஜக சொல்லக்கூடிய அந்த மோடியை வாய் திறந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. பிறகு அவருடைய மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 முறை கூட மன்னிக்க தயாராக சொல்றாங்க. இது அவ்வளவும் தேர்தலுக்காக நடந்த ஒரு ஸ்டண்ட், ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உண்மையில மகாராஷ்டிரால என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு? ஏன் பாஜக தள்ளப்பட்டுச்சு? நரேந்திர மோடி ஒரு நாடக நடிகராக அந்த காலத்துல இருந்திருக்காரு. ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பரப்புவதற்கு நாடகத்துல நடிச்சிருக்காரு. அதை இன்னும் கண்டினியூ பண்றாரு. வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு யார் மேலும் பற்று பாசம் எல்லாம் சும்மா நடிப்பு நாடகம். இப்ப பாருங்க, 35 அடி உயரம் மாவீரர், மராட்டிய மாவீரர் சிவாஜியினுடைய சிலை 35 அடி உயரத்துக்கு செஞ்சாங்க. மராட்டிய மாநிலத்துல சிந்தூர் மாவட்டத்துல 8 மாசம் தான் ஆகுது திறந்து. ஒன்லி 8 months. 8 மாசம் தான் ஆகுது. போன மாசம் 26ஆம் தேதி உடைஞ்சிருச்சு. அப்போ இதுவே வேறு யாராவது அரசாங்கத்தில் இப்படி நடந்திருந்தால் இந்த நரேந்திர மோடி கூட்டம், இந்த RSS கூட்டம் கத்தி தீர்த்து ஊடகங்கள் எல்லாம் போட்டு அதையே வேலையா தெரிஞ்சிருக்குங்க. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆனா இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த செய்தியினுடைய உள்ள போனாதான் இதனுடைய மிக மோசடித்தனம் தெரியும். வர இருக்கிற மராட்டிய தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலுக்காக சிவாஜி சிலையை திறந்ததே அதுக்குதான். இன்னைக்கு சிவாஜி உங்களுக்கெல்லாம் அவர் ஒரு அரசர், எனக்கு கடவுள். ஏற்கனவே நரேந்திர மோடி நான் கடவுளிடம் இருந்து நேரடியா வந்தவன்னார். ஆணுக்கும் பொண்ணுக்கு நான் பிறந்தவன் கிடையாது, கடவுள் நேரடியா என்ன அனுப்பி வச்சாருன்னு நரேந்திர மோடி உளர்னார். இப்ப மாவீரன் சிவாஜி சிலை கீழே உடைஞ்சு போச்சுன்னு உடனே சிவாஜி உங்களுக்கெல்லாம் அரசர், எனக்கு தெய்வம், கடவுள். கடவுள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னையா அர்த்தம்? எதுக்கியா மன்னிப்பு கேட்கிற? ஏன் உடைஞ்சு விழுந்தது? இதெல்லாம் என்ன அர்த்தம்? எதுக்காக நீ கேட்கிற? வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல்ல மக்கள்கிட்ட போய் நான் அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டேன், கடவுள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பைத்தியகாரத்தனமாக டயலாக் பேசுறதுக்கு மோடி ரெடி ஆகிட்டார். உண்மையில என்ன தெரியுங்களா? அரசாங்கத்தினுடைய கஜானாவில், மராட்டிய மாநிலத்தினுடைய அரசாங்க கஜானாவில் 232 கோடி இந்த சிலை அமைப்பதற்காக எடுத்திருக்காங்க. அக்கௌண்ட்ஸ்ல தெளிவா 232 கோடியான். ஆனால் அந்த சிலை 1.5 crore, 1.5 கோடி தான் அதற்கு செலவு செய்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துடுச்சு. அதையும் 232 கோடியும் ஒப்பிட்டு பாருங்க. இவர்கள் சிலையா செஞ்சாங்க. இப்போ சிலை அப்படின்னா 133 அடியில் குமரியில் இந்திய துணைக்கண்டத்தின் இறுதி கட்டத்திலே பார், நாங்கள் நிற்கிறோம் பார் என்று வள்ளுவத்தையே தூக்கி நிறுத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த சிலை சுனாமிகளையும் சந்தித்திருக்கிறது. எவ்வளவு புயல்கள் வந்தாலும் சந்தித்து நிக்குது. பாறை மேல நிக்க வச்சிருக்காரு. அப்படின்னா உண்மையிலேயே அதனுடைய தரத்தையும் நிலத்தையும் பார்க்கணும். கலைஞரை போய், முத்தமிழறிஞரை போய் இவர்கள் போராது கேள்வி பேசுறாங்களா மடையனுங்க. அதை நினைச்சு பாருங்க, இதை நினைச்சு பாருங்க. 35 அடி சிலையை வச்சுட்டு அது உடைஞ்சு விழுதுன்னா சிலையே இவன் ஒழுங்காவே செய்யலையாம். இதை யார் சொல்றது? நான் சொல்லி நான் நினைச்சுக்காதீங்க. நிருபர்கள் கூட்டத்தை கூட்டி வைத்து மராட்டிய மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் மிக தெளிவாக இதெல்லாம் சொல்றாரு. 232 கோடி கஜானாவிலிருந்து எடுத்திருக்கு, 1.5 கோடி மட்டும்தான் செலவாயிருக்கு. இதுல என்ன ஆட்சி? சிலையை செய்வதற்கான என்னென்ன பொருட்களை வாங்கினீங்க, எப்படி செஞ்சீங்கன்னு அவர் கேள்வி மேல கேள்வி மறுக்கவே இல்லை. ஒண்ணுமே பேசல. எல்லாத்துக்கும் குதிக்கிற மோடி இதுக்கு குதிக்கல. அவங்க பிஜேபியும் பேசல. மன்னிப்பு கேட்டா காலில் விழுந்தன்னு போற. ஆக பிஜேபி இன்னைக்கு குஜராத்ல பாத்தீங்கன்னா தொங்கு பாலம் இல்லையா, 4 கோடி 5 கோடியில அப்பதான் ரினியூவல் பண்ணி வச்சாங்க. மோடி போய் திறந்தாரு. மறுநாள் தொங்கு பாலம் அருந்து விழுந்து 60 குழந்தைங்க செத்து போச்சு. இதே குஜராத்ல இல்லையா. அகமதாபாத் பாலம் 111 கோடியில் கட்டப்பட்ட இன்னொரு மேம்பாலம் உடஞ்சி கீழே விழுது 10 நாள் 2 மாசத்துல. ஏன் தெரியுமா? 40% எந்த வேலையாக இருந்தாலும் பிஜேபி தலைமைக்கு கொடுத்துடணும்.
அந்த வேலை செய்யறவங்க. அப்புறம் விளங்குமா, உருப்பிடுமா? அடுத்தவனை பார்த்து கேள்வி கேட்கிற இந்த கொடுமைக்காரர்கள் இவர்கள் இப்படித்தான்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருது. ஒரு நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா இதோட இவனுங்களை ஏற கட்டி வீட்டுக்கு அனுப்பிடுங்க, இவங்களால எதுவுமே நல்லது கிடையாதுன்ற மாதிரி இருக்கு. எத்தனை விமான தளம் உடைஞ்சு கீழே விழுந்தது. இப்ப குறுகிய காலத்துல விமான தளத்தை கட்டி விடுறாங்க, அது என்னன்னா உடனே ஒரே மாசத்துல விழுது. இப்படி எல்லா கட்டுமான பணியும் சிதைகிறது என்பதற்கு உச்சக்கட்டமாக மாவீரர் சிவாஜியினுடைய சிலையும் சிதைந்தது. ஆக பிஜேபி என்பது, RSS கூட்டம் என்பது நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் மீது எந்த விதமான பற்றோ எந்த விதமான ஒரு அஃபெக்ஷனோ, அதாவது நாடு உயர வேண்டும் என்ற நோக்கமே இல்லாமல் தங்களுடைய ஆளுமையை உயர்த்திக்கணும், மத வெறியை தூண்டணும், கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்களை எப்படி அழிக்கணும், மற்ற நாடுகளோடு எப்படி உள்ள போய் நுழையணும் போகணும்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவிர இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒண்ணும் இல்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம். இது போன்ற பிரச்சனை பாஜகவுக்கு எதிராக சில பிரச்சனை வருது அப்படின்னா, இப்ப சிவாஜி சில விஷயமோ இல்ல சென்சிட்டிவான விஷயம் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, இப்ப மத பிரச்சாரத்தை தூண்டி அதன் மூலம் தங்களை காத்துக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றான்னு சொல்றீங்க. அப்படிலாம் ஃபாலோ பண்ணி அவங்க வெற்றி பெற முடியுமா? அதாவது அந்த மாதிரிலாம் செஞ்சு மக்களை ஏமாற்ற முடியுமா? கற்பனை கூட செய்ய முடியாது. இன்றைய உலகம் அறிவியல் உலகம். இந்த அறிவியல் உலகத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அறிவியல் உலகத்தை ஏற்றுக்கொள்ளாதனால்தான் பிள்ளைகளுக்கு முன்னால போய் நின்றுகிட்டு எல்லாமே பிரம்மன் தலையில எழுதிட்டான், போன ஜென்மத்துல நீ செஞ்ச நல்லது கட்டத்தான் இந்த ஜென்மத்துல நீ படிக்கலாம், படிக்காம போகலாம் என்று பாடம் சொல்லுவது எதற்காக தெரியுமா? இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை சிதைப்பதற்காக, நம்மை வீணடிப்பதற்காக இந்த பிஜேபி சுத்திக்கிட்டு இருக்க தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் கூட இவன் அந்த பாடம் கற்பிச்சுட்டு அந்தாண்ட போறான், இந்தாண்ட நம்ம பிள்ளைகள் எல்லாம் தலையில அடிச்சுக்குதுங்க. ஏன்னா படிக்க முடியாதுன்றான். நீ விஞ்ஞானி ஒருத்தர் பியூன் ஆவார், ஒருத்தர் எப்படி ஆவார், ஒருத்தர் அப்படி ஆவார், எப்படி? அதெல்லாம் தலை விதி. அதனால நீங்க இப்படியே இருங்கன்னு பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்ற இடத்துல போனா எல்லாம் தலையில அடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் தெளிவுபடுத்தினாங்க. எதுக்கு சொல்றோம்னா அவர்கள் விருப்பம், அந்த விருப்பம் ஒரு காலம் நிறைவேறாது, நடக்காது. அவர்களுக்கு இந்த ஆட்சி என்பது முடிவுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த முடிவுரையின் வரிகளை அழுத்தமாக இப்ப மோடியின் செயல்கள் எழுதிக்கிட்டு இருக்கு. மோடி 3வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த ஆட்சி தான் முடிவுரைக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்றீங்களா? 3வது தடவை முடிவுரைன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, 3வது ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு. இன்னும் இந்த ஆட்சிக்கு இன்னும் 4 வருஷம் காத்திருக்கு. 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன். அப்படி இருக்கும்போது எப்ப முடிவு எழுதப்பட்டதுன்னு சொல்லி இந்த ஆட்சி இல்ல இந்த ஆட்சி ஃபுல் மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது. இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட தான் அங்க போய் ஆடிக்கிட்டு நிக்குது. அதனாலதான் சிலதை பொறுமையாக தொட்டு பார்த்து செய்யலாமா செய்ய வேணாமான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகுது. அதனால நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய தலைவர்கள் நிகழ்வுகளிலே பேசுகின்ற போது வட மாநிலத்துல கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் பேசுகின்ற போது கூட இந்த ஆட்சி நின்று நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கூட சொன்னார். அதனால இந்த ஆட்சி ஆடிக்கிட்டு இல்ல. இப்ப இந்த ஆட்சி ஆடிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, அதை எதை சொல்றேன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியல. பட் மோடி இப்ப மோடி உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது எதிர்கட்சிகள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது ஒட்டுமொத்த ஊழல் கட்சிகளும் ஒட்டுமொத்த வாரிசு அரசியல் கட்சிகளும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க பிரதமர் மோடிக்கு எதிரான்னு சொல்லி உங்களுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு. ஆனா இப்ப மோடி போன்ற நபர்கள் எங்கேயா செய்யக்கூடிய ஊழல், நீங்க சொன்ன மாதிரி குஜராத்ல பாலத்தில் நடந்த ஒரு ஊழலோ, அல்லது பீகார்ல கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு ஊழலோ, அல்லது அகமதாபாத்ல நடக்கிற ஊழலோ, அல்லது சிவாஜி சிலை ஊழலோ வச்சுக்கோங்க, இது இவ்வளவு ஊழல் தான் இருக்கு. அப்படி இவ்வளவு ஊழல் இருந்து கூட மோடி அரசு ஊழல் அரசுன்ற விஷயத்த ஒரு நெரேட்டிவ் உங்களால் செட் பண்ண முடியல. இன்னும் அவர் இன்னும் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணதான் செய்யறாரு. எல்லாமே உடனடியாக நம்ம ஏன் செய்யல அப்படின்றது கேட்கும் பொழுது அவர்களே ஒவ்வொன்றாக தங்களை படிப்படியாக இறக்கி கொண்டு வருவதை நம்ம பார்க்கணும். நீங்க இது ஒரு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு வச்சுக்கணும், இது ஃபுல் மெஜாரிட்டி ஆட்சியாக இருந்திருக்குமே ஆனால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் பல பிரிவுகள் காணாம போயிருக்கும். அடிப்படை உரிமைகள் மாற்றப்பட்டே இருக்கும். அரசியலமைப்பு சட்டமே புதிதாக எழுதணும்னு கொண்டு வந்திருப்பானுங்க. இவர்களுடைய முதல் நோக்கமே அங்கதான் கை வைக்கிறது. இன்னைக்கு அது செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? பவர் இல்ல. இது கூட்டணி ஆட்சி. அத ஒரே காரணம். இந்த பிஜேபிக்கு நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவர்களாகவே இருந்திருப்பார்களே ஆனால் நடக்கிறது வேற. அவர்கள் இன்றைக்கு
சிலரை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றதுக்காக இந்த நிலை. ஆகவேதான் நாம இப்ப சொல்றது மோடி மோடி எங்க அட்ஜஸ்ட் பண்றாரு இன்னைக்கு கூட வந்து பார்லிமெண்ட்ல வந்து துணை சபாநாயகர் வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும், அவர் கொடுக்காம தானே இருக்கிறாரு. போன முறை மெஜாரிட்டியா இருக்கும்போது அவர் என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாரோ அதே தான் இப்போ ஃபாலோ பண்றாரு. அவர் இன்னும் வந்து அதே பழைய ஆட்டம் தான் பேசுறாரு. யூசிசி அமல்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. பெரும்பான்மையா அவர்கிட்ட இல்ல, இருந்தாலும் யூசிசி அமல்படுத்தணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல விஷயம் அப்படியே தானே பேசுறாரு. அவர் எங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்ல வந்திருக்காரு. பேசுறாரு, செய்ய முடியல. அவருடைய ஆசையெல்லாம் பேசிக்கிறார், அப்படி இப்படி இருந்தார், செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? நான் செஞ்சிருவேன், ஆனா செய்ய முடியல. என்னால முடியலன்றத அவர் வந்து இப்படி உளறி மக்கள் மன்றத்தின் முன்னால இப்படி எல்லாம் பேசி பேசி ஆத்திக்கிறாரு தவிர செய்ய முடியாது. அதைத்தான் நான் இங்க குறிப்பிட்டேன். அவர் வந்து எத்தனையோ விஷயங்களில் எப்படி எப்படியோலாம் வளைவு நெளிவெல்லாம் போது பார்த்துட்டாரு. பார்லிமெண்ட இன்றைக்கு பார்லிமெண்டினுடைய செயல்கள் எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னாலே மோடி ஏன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரெகுலரா வர்றதில்லை? வெளியில இவ்வளவு நாடக நடிப்பெல்லாம் நடத்துறாரு, ஆனா உள்ள அதிகமா சத்தமே இல்லை, வர்றதே கிடையாது. ஏன், என்ன ஆட்சி? இப்ப புரிஞ்சுக்கிங்க நான் சொன்னதுக்கான பதில். நேரடியாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனுபவம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் முடியாது. அதனால அடிக்கடி வர்றதே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டிய பதில கூட இன்னொரு அமைச்சர் எச்சு சொல்லக்கூடிய கட்டம் தான் அங்க நடந்துருக்கு. அதுக்காக சொல்ல வந்தேன். அவர் வந்து இதை ஏன் இப்படி செய்யல, அதை ஏன் இப்படி செய்யலன்னா, கூட்டணி கட்சிகளை கூட்டு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு சில காரியங்களை இப்படி பண்ணலாமே தவிர ஒட்டுமொத்தமாக மோடியால் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு ஆதாரமே அவர் சொல்ல வேண்டிய பதில்களை கூட அவர் சொல்லாமல் மறைந்து கிடப்பதை நாம். ஓகே, இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷன் தொட்டு அங்க இருக்கிற அந்த மிகப்பெரிய ஊழல் வந்து பாஜக அரசு செஞ்சிருக்கு, பாஜக கூட்டணி அரசு செஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு பிறகு பாஜகக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மகாராஷ்டிரால எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அடுத்த எலெக்ஷன் மகாராஷ்டிரா வரப்போகுது, எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மராட்டிய மாநிலத்தில் மிக பெரும் தோல்வியை பாஜக சந்திக்க போகிறது. இத உத்தவ் தாக்கரே இருந்தாலும் சரி, சிவசேனா கட்சிகள், ஏற்கனவே பிஜேபி ஆதரிச்ச அவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவங்களாம் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இத வந்து விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக மாநில கட்சிகளே, மாநிலத்திலேயே மிகுந்த அளவுக்கு செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் இப்ப பிஜேபிய கடுமையாக சாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கான பதில் கிடைக்கும். ஏன்னா மதம் பேசக்கூடியவர்கள் பிஜேபி மட்டுமல்ல, மராட்டியத்துல அந்த மதம் பேசுற சிவசேனாலாம் இருக்காங்க. அவர்கள் கூட இவர்களை ஒத்துக்கல, இவர்களை ஏத்துக்கல. அதுவும் ரெண்டா பிரிஞ்சு எல்லாம் இருக்கு. அதனால நரேந்திர மோடிக்கு மராட்டியத்துல வேலை மட்டும் இல்ல, நடைபெற போகின்ற 4 சட்டப்பேரவை தேர்தலிலும் பாரதிய ஜனதா படு தோல்வி அடையும் என்று இன்றைக்கு அங்கிருந்து வரக்கூடிய கருத்துக்கள். சரி, நீங்க சொல்ற மாதிரி வந்து 4 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அவர் தோல்வி சந்திக்கிறார்னு வச்சுக்கோங்க. அந்த தோல்வி வந்து டெல்லியில இருக்கிற பிரதமர் மோடியோட நாட்களுக்கு எந்த விதமான பாதிப்பு உண்டாக்காரா? அது அப்படியே தொடருமா? இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி வந்தா என்ன செய்யும்? நான் யார் தெரியுமா, கடவுளின் அவதாரம் இப்படின்னு ஏதாவது டைலாக் பேசிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கலாம். 8500 கோடியில் வாங்கின பிளைட்டு இது வரைக்கும் இந்திய பிரைம் மினிஸ்டர் யாரும் வாங்கினதில்ல. தனி மனிதனாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பறந்துக்கிட்டு இப்ப என்ன வேலை தெரியுமில்ல, மேப் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கெல்லாம் யார் யார் போயிட்டு வந்தாங்கன்னு கணக்கு. எவ்வளவு இருக்கு நாடு, இங்க இன்னும் யாரும் போறீங்க. 45 வருஷமாக போகாத அந்த நாட்டிற்கு நான் போகிறேன், அது ஒரு சாதனை. பாத்தீங்களா, 40 வருஷமா போகல, இப்ப போனாரு. என்ன போய் என்ன கிழிச்சாரு? அங்க போனாரு, அங்க அவங்க வரவேற்றாங்க, நல்லா ஜாலியா உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு திரும்பி வர்றது. இப்படி துணைக்கண்டத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் நாம் உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளை தேடிக்கொண்டிருப்பதை பல்வேறு பத்திரிகைகளும் ஊடகங்களையும் கூட எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு பெருமையா? அதுதான் இப்ப மோடியினுடைய வேலையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு வெற்றி தோல்வி பற்றி கவலை இல்லை. நான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், நான் இன்னைக்கு அந்த நாட்டுக்கு போறேன், இங்க போறேன், உக்ரைனுக்கு போறேன் இல்லையா, அதுக்கு முந்தைய ரஷ்யாவுக்கு போறேன். அப்போ உக்ரைன் அதிபர் என்ன பண்ணாரு? ஆயிரக்கணக்கான குழந்தைகளையும் சிசுக்களையும் படுகொலை செய்து கொடுக்கிற ஒரு நாட்டினுடைய அதிபர் போய் மனிதநேயம் பேசக்கூடிய நாட்டினுடைய தலைவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. இது என்ன அசிங்கமா இல்லைன்னு காலி துப்புனாங்க. உடனே வந்தாரு, இல்ல நான் வரேன், ஓ நாட்டுக்கு வரேன்னு ஓட்டாரு. இப்படி
வெளியுறவு கொள்கையிலும் கூட மோடி ஃபெயிலியர். அவருடைய வெளியுறவு கொள்கை ஃபெயிலியர்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்து புதின் என்ன சொல்றாருன்னா வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் தயாரா இருக்கேன், உக்ரைனோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் தயாரா இருக்கேன், இதை முன்னின்று பேசுறதுக்கு பிரதமர் மோடி வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு அழைப்பு கொடுத்தாரு. நீங்க வந்து அவரோட எல்லா வெளியுறவு கொள்கை தோல்வின்னு சொல்றீங்க. மிகப்பெரிய வல்லரசு நாடு ரஷ்யாவே வந்து நீங்க மோடிக்காக காத்திருக்காங்களே, அந்த அளவுக்கு இப்ப அவருடைய பேர் புகழ் உயர்ந்திருக்குல்ல. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு பேசணும். நடக்கிறதுக்கு முந்தைய நம்ம யூகத்துல கருத்துல சொல்றோம். இன்னைக்கு அவர் புடின்னு சொல்லியிருக்காருன்னா, நீ இங்க வந்து என்னை கட்டி பிடிச்ச உடனே அவனுங்க கண்ணாமண்ணான்னு திட்டினாங்க. உடனே ஊழ்ந்தடிச்சுக்கிட்டு அங்கேயும் ஓடி கட்டி பிடிச்சிட்டார். 2 பேருக்கு நடுவுல இப்ப ஒரே ஆளு நீ தான் இருக்கிற, நீங்க பேசுங்க, நாங்க ஒற்றுமையா வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து இவரை வச்சுக்கிட்டு பேச வைக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர இவரு பேசி முடிச்சதுக்கு பிறகு சாதித்த பிறகு நாம இதை பத்தி பேசுவோம். ஏன்னா எல்லாவற்றிலுமே ஒரு சுயநல நோக்கு பிஜேபிக்கு உண்டு. அது இது உள்ளார எப்படி இருக்கும்னா நம்ம சொல்ல முடியாது. முடிந்ததற்கு பிறகு பேசணும். புடினே டக்குன்னு ஒரு வாரம் கழிச்சு கூட நம்ம மோடியை நம்ம வந்து பெரிய தப்பா போச்சு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்கலாமா? நீங்க சொல்றது ரொம்ப எக்ஸாமினேட்டரா இருக்கு. மிகையா இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்கலாமா? நல்லது நடக்கணும் என்பதுல எங்க தலைவர் எப்பொழுதுமே முதன்மையா இருக்கிறவர். யார் எதுன்றதெல்லாம் எங்களுக்கு இல்லை. நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுன்னா எங்க தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் எப்பொழுதுமே வரவேற்பார். நல்லது நடந்தா வரவேற்க போறோம். ஆனா நல்லதை செய்ய போறோம்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தா கண்டிக்கும். பல்வேறு கேள்விக்கும் ஆழமா உங்க கருத்துல வழங்கிருக்கீங்க. இந்த நேரத்தில் இன்னும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.